ஸோ அந்த பிஇசிஓடி ப்ளஸ் அந்த பெயின், அதே மாதிரி அவங்களோட அந்த மனநிலை, சுற்றி வர உள்ளாக்கள் கூட பேச நீ எனக்கு இப்படியே இருக்க இப்படியே படுத்திருக்க, அந்த மன உளைச்சல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொன்னால் இப்போ மெயினாக பிரச்சனை மக்கள் எல்லாருக்கும் டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர். இந்த நடைமுறையில் ஒரு ஹெல்த் விஷயமா அவங்க செய்கிற பிள்ளை என்று நீங்கள் என்ன விஷயத்தை பார்க்குறீங்க? சாப்பாடு. காலையில் உண்மையாக வந்து காலையில் சொல்லுவீங்கன்னா அரசனை போல் சாப்பிடுவேன்னு சொல்லி, அதே மாதிரி இரவில் சொல்லுவீங்கன்னா ஆண்டியை போல் சாப்பிடுவேன். ஃபேட்டி லிவர்ன்னு சொல்கிறது வந்து ஈரலில் கொழுப்பு வந்து படிகிறது தான் நாங்கள் ஃபேட்டி லிவர்னு சொல்லி சொல்லுவோம். இது ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பர்கர், இப்போ யாழ்ப்பாணத்தில் சொல்ல தேவையில்லை, பகல கடையும் தாராளமாக வந்துட்டுது. உள்ளுக்குள்ளே போய் குளிர்மே. இப்போ அல்சராக்கள் விடிய காத்தால வெறும் வயத்தில் மிளகு தண்ணி. வணக்கம். வணக்கம். முதலாவது உங்களுடைய பேர், நீங்கள் எங்கே படித்த, நீங்கள் உங்களை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள். வணக்கம். நான் டாக்டர் ஷாவந்தி நித்யானந்தன். நான் வந்து சித்த மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்த மெடிசன் அண்ட் சர்ஜரி, அதுதான் என்னுடைய பேச்சுலர் டிகிரி. இது வந்து நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ட்ரிங்கமலை கேம்பஸில் முடித்தேன். நான் 2023ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆகினேன். நான் 2025ஆம் ஆண்டு தான் எங்களுக்குரிய SLAMC ரெஜிஸ்டர் நம்பர்ன்னு சொல்லுவேன். ஸோ நம்பர் கிடைச்சது. அதுக்குரிய சர்டிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் இதில் கொடுத்துருக்கிறோம். அடுத்தது வந்து நான் என்னுடைய டிகிரி முடித்த பிறகு டிப்ளமா கோர்ஸ் வந்து 2 செய்திருக்கிறேன். ஒன்று வந்து காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங், மற்றது வந்து ஆயுர்வேதிக் பியூட்டி தெரப்பி. ரெண்டுமே வந்து ஐக்கான்னு சொல்கிறது, ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத, கொழும்பு ரஜகிரியில் இருக்குது. அங்கே முடித்தேன் நான். ஸோ என்னுடைய இந்த படிப்புகள் முடித்த பிறகு, இந்த எங்களோட நம்பரும் கிடைச்ச பிறகு நான் இப்போ ஒரு 2 மாதமாக இங்கே கிளினிக் வந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண மக்கள், உங்களோட குடும்ப உறவினர்களை, மிச்சர்கள் எல்லாரையும் பார்க்குறீங்களானு, இந்த நடைமுறையில் ஒரு ஹெல்த் விஷயமா அவங்க செய்கிற பிள்ளை என்று நீங்கள் என்ன விஷயத்தை பார்க்குறீங்க? சாப்பாடு. நான் கூட என்னையும் தான் சொல்கிறேன், சாப்பாடு தான் பிரச்சனை. ஒன்று நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, 2வது தகாத சாப்பாடுகள். எப்படின்னா கொழுப்பு உணவு பொரித்து சாப்பிட்றது நிறையவே இருக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய பேர் சமைக்கிற கிணா வீட்டில் இரவு சாப்பாடு எல்லாமே இப்போ எங்கட அயல் வட்டாரங்கள் இருந்தாலே இரவு சாப்பாடு கடையில் தான், பெருசாக சமைக்கிற வேண்டி இல்லை. அதை விட கொத்து, ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பர்கர், இப்போ யாழ்ப்பாணத்தில் சொல்ல தேவையில்லை, பகல கடையும் தாராளமாக வந்துட்டுது. அது உண்டு. 2வது உடற்பயிற்சியுமே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது. நான் கூடுதலாக கொழும்புக்கு என்ன ஒரு லெக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறேன். நான் அங்கே போனால் நிறைய பேர் வந்து நடப்பினம். நான் கொழும்பில் அவ்வளோ பேர் பள்ளி அந்த சும்மா டைம்லேயே நடந்து இருப்பினோம். ஆனால் எங்கட இடங்களில் எக்ஸசைஸ்ன்றது கொஞ்சம் காண்றது குறைவு தான். அது உண்டு. என்னென்னு சொன்னால் இப்போ மெயினாக பிரச்சனை மக்கள் எல்லாருக்கும் டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் வந்து இந்த கூடுதலாக சாப்பாட்டை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸால் நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து மன உளைச்சலை பற்றி கேட்க சொல்லுங்கள். ஓகே, மற்றது இந்த 2 தான் மெயின். ஓகே, மெயினாக நாங்கள் விடுறவில்லைன்றது சாப்பாடும் இது. மற்ற நித்திரையை கவனிக்கிறீல்ல. நித்திரை வந்து ஒரு மனுஷருக்கு கட்டாயம் முக்கியம். என்ன குறைஞ்சது ஒரு 6 மணி தேலம் அது நாங்கள் நித்திரை உள்ளோணும். நித்திரை ஒழுங்கில்லைன்னு சொன்னால் அப்படி எங்களோட உடம்புல இருக்க அனைத்து சிஸ்டமே குறைஞ்சது இப்போ இரவு 10 மணிக்கு நித்திரை உண்டு. நாங்கள் காலமாக 4 மணிக்கு கிளம்பிங்கண்டா அது ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப்பிங் பேட்டர்ன்னு சொல்லலாம். ஒரு இரவு 10 மணி வரைக்கும் இருங்க, காலமாக ஒரு 4 மணி வரைக்கும் கட்டாயம், இல்லை ஒரு 5 மணி என்றால் கூட பரவாயில்லை. அது வந்து நித்திரை வந்து கட்டாயம் ஒரு மேலே. ஏன்னா நித்திரையில் தான் எங்களோட மூளை வேலை செய்யும், உடம்புக்கு ஓய்வு கிடைக்கும், உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் எல்லாமே எங்களோட நித்திரையில் தான் நடக்க போகுது. அடுத்த சாப்பாடு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இரவில் தான் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால், என்ன சொல்ல, நிறைய சாப்பிட்றோம். அதுவும் கொழுப்புணவு, கொத்து எல்லாமே பின்னேறம் தான். எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு பின்னேறம் ஃப்ரீயாக இருக்கல இரவில் தான் வந்து கூடுதலாக தான் சாப்பிட்றோம். ஆனால் அதுதான் வந்து தவறான ஒரு இரவு சாப்பாடு எப்போவுமே மிகவும் எளிமையானதாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கேட்குறீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு 2 இடியப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு 5, அதுவே போதுமே இருக்கும். ஆனால் நாங்கள் சாப்பிட்றது எப்படி, காலமையில 2 இடியப்பம், இரவில் ஒரு கொத்து ரொட்டி ஃபுல், இப்படிதான் அரைவாசி பெற்ற வாழ்க்கை. சொன்னால் காலையில் என்ன மாதிரி உணவு எடுக்கணும்? காலையில் உண்மையாக வந்து காலையில் சொல்லுவீங்கன்னா அரசனை போல் சாப்பிடுவேன்னு சொல்லி, அதே மாதிரி இரவில் சொல்லுவீங்கன்னா ஆண்டியை போல் சாப்பிடுவேன். அதாவது நீங்கள் காலமையில ஒரு ஃபுல் மீல் வந்து எடுக்கலாம். ஒரு கிளாஸ் பால், அதோட நிறைய உணவு, நீங்கள் மாச்சத்து இருக்கிற உணவு அரை போர்ஷனுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், புரதச்சத்துக்கு இப்போ மீன், இறைச்சி எல்லாமே வந்து நீங்கள் காலமையில் வந்து ஹெவியான சாப்பாடை விடவும் சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் காலமையிலேருந்து இரவு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்க போகிறோம். எங்களுக்கு சக்தி தேவை. அந்த உணவிலேருந்து கிடைக்கிற சக்தி வந்து பயன்படுத்தப்படும். இதை இரவில் இதை சாப்பிடக்கலேன்னு நடக்க போகுது, ஒன்றும் வேஸ்ட்டாக பயன்படுத்தப்படாது, லிவரில் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஒரு காலகட்டத்தில் வரப்போகுது
லிவர் சிரோசிஸ் வரலாம், ஃபேட்டி லிவர் வரலாம், அந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவரை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் எப்படி குறைக்கலாம், அது சம்மந்தமான ஐடியாஸ். ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறது வந்து ஈரலில் கொழுப்பு வந்து படிகிறது தான் நாங்கள் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இது வந்து 2 விதமாக சொல்கிறது. ஒன்று வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அடுத்தது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஆல்கஹாலிக்னு சொல்கிறது குடிக்கிறாங்களுக்கு வர்றது, அது மதுவானது, அது வந்து அவைண்ட பிரச்சனை. அது வந்து நீங்கள் குடிக்கிறதால தான் அது வருது, நீங்கள் குடிய விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறது அது பல விஷயங்களால் வரலாம். ஒன்று வந்து மெயினானது ஹோமோனல் இம்பேலன்ஸ். அதுவும் பெண்களுக்கு பிசிஓடி என்ற ஒரு சிம்டம் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்திலையும் ஃபேட்டி லிவர் வரக்கூடிய சந்தர்ப்பம், அந்த கண்டிஷன் இருக்க ஃபேட்டி லிவர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை தாண்டி எங்களோட உணவு பழக்கம், மற்றது வந்து ஸ்ட்ரெஸ், மற்றது வந்து நைட்டில் நித்திரை குறையிறது, இதுகள் வந்து ஃபேட்டி லிவரை கோஸ் பண்ணும். இதே ஃபேட்டி லிவருக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா மெயின் வந்து ஸ்டொமக்குரிய எக்ஸசைஸ் வந்து கட்டாயம் செய்யணும். ஏரோபிக் எக்ஸசைஸ், மற்றது வந்து கார்டியோ, இந்த ரெண்டுமே வந்து அதாவது இப்போ நம்மளை இந்த எக்ஸசைஸை பற்றி தெரிஞ்சாங்கன்னா அந்த ஃப்ளாங்கில் நிற்கிற ஃப்ளாங் பொசிஷன் சொல்லுவேன். அது வந்து ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் ஃப்ளாங்கில் நின்று வந்தீங்கன்னாலே நல்ல பேர்ன் வந்து உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நடக்கணும். மெடிசனை யூஸ் பண்ண முடியுமா? எங்கள்கிட்ட மெடிசன் இல்லை. இப்போ மெடிசன் இருக்குது, மேதோஹரணி ஆயுர்வேத ட்ரக் ஆப்ரேஷன் மேதோஹரணி டேப்லெட்ஸ் இருக்குது. அது வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. மேதோஹரணி குவாதம் என்று சொல்லி இருக்குது. அதை விட ஹிமாலயா டேப்லெட் எடுத்துப்பீங்கன்னு சொன்னால் லிவ் 52 சொல்லி இருக்குது. லிவரை க்ளீன் பண்ணுறதுக்குரிய ஒரு டேப்லெட் தான் இது. வந்து டேப்லெட் வைஸில் உணவு பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளி வந்து இவ்வளோதுக்கு நாங்கள் நல்லா உள்ளி எடுக்கல, கொஞ்சம் உள்ளி வந்து கொழுப்பை கிடைக்கிற தன்மை வந்து கூட இருக்கு. மிளகு என்ன மாதிரி மிளகுன்ற விஷயங்கள்? மிளகு வந்து வயிற்று கூல். மிளகு வந்து உங்களை பார்த்தா எரியிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட பொட்டன்சி வந்து கூல். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் குளிர்மே. இப்போ அல்சராக்கள் விடிய காத்தால வெறும் வயிற்றுல மிளகு தண்ணி குடிச்சாங்க, அப்படி குடிச்ச வரைக்கும் நல்லா இருக்கும். மற்றது வந்து யூடியூப்லேயோ நாங்கள் டிக்டாக்லேயோ எல்லாத்துலேயும் சொல்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றது என்ன வந்து உண்மையாக பொய்யா கூட தெரியாமல் எல்லாரையும் நம்பி செய்கிறது. நீங்கள் உண்மையான இதுண்டா நீங்கள் உன்னை பார்க்குறீங்களா, உங்களுக்கு பக்கத்தில் இந்த சித்த மெடிசின், யுனானி, ஆயுர்வேதம் வந்து இந்த இண்டிஜினஸ் மெடிசனில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருப்பினோம். ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அதை கொண்டு போய் கேளுங்கோ. கேட்டு இது இப்படி செய்யலாமான்னு சொன்னால் ஓரளவு நாங்கள் 6 வருஷம் படிக்கல, எங்களுக்கு ஓரளவு நாலேஜ் அதை பற்றினது இருக்கும். இது கேட்கல கட்டாயம் சொல்லிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லிவிடும், கொய்யா இலையாக வச்சு குடிங்க கூட விடிக்கண்டா எத்தனை நாள் அவை குடிக்கணும், எவ்வளவு எடுத்து குடிக்கணும், என்ன நேரம் குடிக்கணும், எத்தனை நாள் விடணும் ஒன்று சொல்கிறேன். கொய்யா இலையை அவிச்சு குடிங்க டயபெட்டிக் குறைய பண்ணோன்னு எங்கடையாக்கள் என்ன செய்கிறது, கொய்யா இலையை அவிச்சு குடிக்கிறது. அவிச்சு குடிச்சிட்டு இதன்னைக்கே கிட்னி ஏதாவது பிரச்சனை வரைக்கல போவினா எங்கட ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கல, அங்கே போனோன்னே சொல்கிறது தாங்கள் இப்படி அடிச்சுக்கணுன்னு. இதுதான் இந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குரிய ரீசன்ஸ் எங்கட மெடிசனுக்கமாக. இப்போ எல்லா வருத்தத்தையுமே எங்களுடைய மெடிசனால் கியூர் பண்ணலாம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சில வருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன். வந்து கை வைத்தியங்களில் இதுகளில் நிறைய விஷயங்கள் மாற்றினாங்க. இப்போ தான் சாப்பாடு பழக்கலாம் கொண்டாப்பா ஹெவியாக இந்த வியாதிகள் இதுகள் வந்து கூட இருக்குது. சரி, நாங்கள் இன்னொரு விஷயமா கேட்கணும்னு சொன்னால் பிசிஓடின்ற ஒரு இது இருக்குது. நான் தான் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. ஸோ அந்த பிசிஓடி ப்ளஸ் அந்த பெயின், அதே மாதிரி அவங்களோட அந்த மனநிலை, சுற்றி வர உள்ளாக்கள் கூட பேச நீ எனக்கு இப்படியே இருக்க இப்படியே படுத்திருக்க, நீங்கள் அந்த மன உளைச்சல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிசிஓடி என்று சொல்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அது வந்து எங்களை பெண்களுக்கு கருப்பையிலேருந்து எங்களை ஓவரியன்னு சொல்லி 2 இருக்குது. அந்த ஓவரியில் தான் எங்களுடைய முட்டை வந்து இருக்க போகுது. அந்த முட்டை வந்து ஒவ்வொரு முறையும் வர்றதால தான் எங்களுக்கு மாதவிடாய் சுற்று அந்த வர்ற அந்த சர்க்குலேஷன் தான். இப்போ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து மெயினான இது இருக்கும், ஒரு கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது அறிகுறிகள் கொஞ்சம் இருக்கும். ஒன்று வந்து மாதவிடாய் ஒழுங்கினம், சில நேரம் 2 மாதம் 3 மாதத்துக்கு வராது, சில பேருக்கு 7-8 மாதத்துக்கே வராமல் இருக்கும், சிலது 1 மாதத்துக்கு வந்தாலும் அந்த வருகின்ற அளவு இல்லை குறைச்சல் இருக்கலாம். அடுத்தது வந்து ஹெர்சுட்டிசம்னு சொல்லுவீங்கன்னா முகத்தில் முடி முளைக்கிறது, தாடி மீசை அந்த ஆண்கள் மாதிரி கொஞ்சம் முடி இதுன்றது வர்றது. அடுத்தது வந்து அக்கந்தோசிஸ் கழுத்தை சுற்றி கருப்பு உருவாகிறது. மற்றது வந்து ஆக்கள் வந்து இந்த நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பினம். அது வந்து இதுக்கு காரணம் வந்து எங்களுடைய இனப்பெருக்க ஹோமோன்கள்ன்ற சமநிலை குழம்புறது தான் இதுக்கு காரணம். சின்ன சின்ன நீர் கட்டி சமநிலை குழம்பி அந்த ஓவரியை சுற்றி வரும். அப்போ இதனால் வந்து இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கிறோம்னு சொன்னால் பிசிஓடி இருக்குதுன்னு சொன்னால் சில நேரம் குழந்தை பிறக்கிறதுலேயும் பிரச்சனை வந்து வரலாம். இதுக்கு பெரிய பிசிஓடியை குணப்படுத்துறதுன்னு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் வெயிட்டை உங்களோட வயிற்றில் இருக்கிற அந்த அப்டோமினல் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட்டை குறைக்கலையே பிசிஓடி வந்து உங்களோட ஹோர்மோன் பேலன்ஸ் வந்து நார்மலாக வரும்.
நார்மலாக என்ன கூடுதலாக உடல் பருமன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிசிஓடி பிரச்சனை வர்றது கூட. ஸோ நீங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிசிஓடியும் வந்து உங்களுக்கு சாப்பாடு இருக்குமா? சாப்பாடு மெடிசன், ஃபுட் மெடிசன் இல்லை, எங்களோட சித்த மெடிசனில் வந்து கலிங்காதி தைலம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஸ்ரீலங்காவில் அவைலபிள் இல்லை, இந்தியாவில் தான் இருக்குது. அண்ட் பிசிஓடிக்கு சாப்பாடுகளில் சொன்னால் நீங்கள் இப்போ எண்ணெய் சாப்பாடுகளை தவிர்த்தாலே நல்லா. ஓகே. அந்த கொழுப்பு படிவுகள் வர்றதுக்காக என்ன சாப்பாடுகளை தவிர்த்து மெயின் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் செய்தீங்கன்னு சொன்னாலே ஓகே இருக்கும். மற்றது ஹிமாலயாவில் ஒரு ஹோமோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இப்போ பிசிஓடின்னு இல்லாமல் எங்களுடைய ஹோமோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு ஈவ் கேர்னு சொல்லி ஒரு டேப்லெட் வந்து இருக்குது. அது வந்து உங்களுடைய மாதவிடாய் சுற்றை சரிப்படுத்தி கொடுக்கும். அவ்வளோதான். ஓகே. அது மாதிரி எல்லாருக்கும் ஜென்ரலாகவே இருக்க ஒரு பிரச்சனை வந்து சளி. இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எடுப்பினோம். சில பேர் இப்போ பொதுவாக நடுக்க எடுத்து ஒரே குளிச்சு தாங்கன்ட்டு வந்தவொடனே தாங்க பேர் குளிச்சுன்ற பேரை சொல்லி எடுத்து போகிறாங்களும் நினைப்பினோம். ஸோ இது ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது நல்லமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து இதுக்கு மருந்து இருக்கா இல்லை இது தானாக மாறுற வருத்தமா, இது என்னது? இல்லை இப்போ சளி என்று சொல்கிறீங்களா, இதுக்குள்ள வந்து உங்களோட ஃப்ளம் அக்யூமுலேஷன் ஆகிறது உங்களோட லங்ஸில். இதுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து இனியில் மஞ்சள் நிறத்தில் சளி வரைக்கல, அது வந்து சளி முத்திட்டுன்னு சொல்லி கொலோக்கியலாக சொல்லி வேணும், சளி முத்திட்டுது ஆளுக்குன்னு சொல்லி. அதன்னைக்குல கொஞ்சம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதா நெல்லம் எடுத்தால் இது. ஆனால் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற 5 டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை நீங்கள் எடுத்து முடிக்கணும். எங்களை நிறைய பேர் செய்கிற வழி என்னென்னா 5 நாளைக்கு எனக்கு தெரியணும், நாங்கள் 3 நாளோடையே விட்டுருவோம். விட்டுனா என்ன நடக்குமெண்டா அந்த 5 நாளில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த மருந்துக்கு வந்து இனி அது பழக்கப்பட்டுடும். நீங்கள் திரும்ப 2ஆம் தரம் அதை வாங்கி போடுவீங்கல்ல, அது உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் ஒழுங்காக அதை ஃபுல்லாக அழிச்சு முடிக்கலையேன்னு சொன்னால் அது ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது நல்லதானே. இனி இல்லைன்ற உச்சக்கட்டம்னு சொன்னால் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவே எங்கட மெடிசின்ஸில் போனீங்கன்னு சொன்னால் தாலி சாதி சூரணம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து சளியை வெட்டி வெளியில் கொண்டு வரணும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் சுகர் இருக்கிறாக்கள் கூட அதுக்கு தாலி சாதியில் சுகர் ஃப்ரீன்னு சொல்லியும் வருது. என்ன சூரணத்தில் இனிப்பு சேர்ந்துருக்கு. சுகர் இருக்கிறாக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் தாலி சாதி ஃப்ரீ சுகர் ஃப்ரீன்னு சொல்லியும் வருது. மற்றது வந்து எங்கடையில் பார்த்தீங்கன்னா ஆடாதோட கஷாயம் இருக்குது, ஆடாதோட இது பானி மருந்து இருக்குது. மற்றது வந்து ஆடாதோட மற்றது வந்து மதுகாசிரப்பன்னு சொல்லிவினோம் 2 இருக்குது. அது வந்து 2 சில பேருக்கு சளி உள்ளுக்குள்ள கட்டி நிற்கும், வெளியில் வராது. அப்போ அதை வெளியில் எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு தான் நாங்கள் மதுகாசிரப்பை வந்து கொடுப்போம். ஆடாதோட பானி வந்து இருமி கொண்டிருக்கிறாங்களுக்கு ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கு வந்து அதை கொடுக்குறது தான் ஆடாதோட பானி. அப்படி ஒவ்வொன்றும் ஒரு இதுக்கு இருமலுக்கு வேறு என்ன இது யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் ஜென்ரலாக அன்றாடமாக சமூகத்தில் சந்திக்கிற பிரச்சனை இருமல் தடிமல். இருமல் இதண்டைக்குள்ள நீங்கள் சும்மா வீட்டிலேண்டா இப்போ தடுமலாக இருக்குதுன்னு சொன்னால் ஆவி பிடிங்க இரவில். இப்போ கடையில் மெந்தோலை வாங்கி போடாமல் எங்களோட வீட்டில் எப்படியும் ஒரு தேசியிலையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு கற்பூரவள்ளியிலையோ ஒரு வெத்திலே ஏதாவது ஒன்று இருக்கும். அதுவும் கொஞ்சம் தேயிலையும் போட்டு ஆவி பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் அந்த சைனஸ் சளி கூடினா இங்கே எங்களோட இவ்விடங்களில் இருக்கிற சைனஸ் என்று சொல்லுவோம். அந்த சைனஸுக்குள்ளே போய் என்ன செய்யும்னு சொன்னால் சளியெல்லாம் அதுக்குள்ள அடைபட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வெப்பத்தை கொடுக்க இழகி உங்களுக்குள்ள வந்து மூக்கு வழியாக வெளியில் வரும் நசிய கேர்மம். அதில் வந்து சைனசைட்டிஸ் கூட இருக்கிறார்கள். அதாவது சரியான தலைப்பேரத்தோட விரைவினம், அவை குனியவே இல்லாமல் இருக்கும், குனிஞ்சா இங்கே எல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் பஞ்சகர்ம தெரப்பியில் உண்டு இது நசிய தெரப்பி நான் செய்கிறது. நசிய கர்மான்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ஃபேஸ் மசாஜ் ஹெட் மசாஜோட நசியம். இந்த தெரப்பி வந்து ஏர்லி மார்னிங்கில் தான் செய்கிறது. காலம் 6 மணிக்கு கூப்பிட்டு செய்கிறேன்னு சொன்னேன். சரி, அதே மாதிரி எனக்கு இன்னும் இதுதான் கடைசி விஷயம்னு சொன்னால் மன உளைச்சல். இந்த இப்போ சமூகத்துலேயும் சரி இயல்பாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையால் இப்போ கொலை என்ற லெவலில் வரைக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மன உளைச்சல் அதுக்கு என்ன தீர்வு? உங்கள்கிட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கா? மசாஜ் ஏதாவது குறையுமா? இல்லை மன உளைச்சல் என்ன இப்போ வேலையால் வர மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கல ஹெட் மசாஜ் வந்து செய்வோம். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். நல்லா நீங்கள் நித்திரை கொண்டு ஒழும்புவீங்க. அப்போ நித்திரை கொண்டு ஒழும்பையே சில பேர் வந்து அப்போ நான் இப்படி செய்தது பிள்ளைன்றதை ரியலைஸ் பண்ணுவேன். நித்திரை முக்கியம். இப்போ நித்திரை குழம்புறது தானே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் நித்திரை இல்லைன்றதான் மெயினான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நித்திரை பிரச்சனைப்பட்டாலே அங்கே அடுத்த நாள் ஃபுல்லாகவே எப்படியும் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நித்திரை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நித்திரை கொள்றீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து விடியாத மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காக ஹெட் மசாஜ் வந்து செய்கிறது. ஈவினிங்கில் வந்து ஹெட் மசாஜ் செய்யல, நைட்டில் போய் நல்ல ஒரு நித்திரை வரும். நித்திரை கொண்ட ஒழும்பேக்கில் சில நேரம் ஓகே அந்த டென்ஷன்கள் வந்து குறைஞ்சி கொஞ்சம் காம்னஸ் வந்து கொடுக்கும். இது வந்து நான் மன உளைச்சலை பற்றி தான் கதைக்கிறேன். இது டிப்ரெஷன் அந்த கண்டிஷன் வருத்தம் அந்த நோய் நிலைமைக்குள்ளே போகல, சும்மா ஜென்ரலான ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கதைக்கிறேன்.
மற்றது வந்து இப்போ இந்த ஒர்க் ப்ரெஷர்கள் நிறைய யோசனைகள் அது உண்டு. மற்றது வந்து தியானம். ஆனால் இவ்வளோ பேர் தியானம் செய்கிறதுக்கு ஓகே இருப்பிட வேண்டியது இல்லை. யோகாசனம் செய்யலாம். யோகாசனம் வந்து நல்ல ஒரு உடலுக்கும் நல்லம், எங்களோட உலகத்துக்கும் நல்லம் யோகாசனம். ஜெஃப்னாலையும் இப்போ நிறைய யோகா சென்டர்கள் எல்லாமே வந்துட்டுது. உடம்பு ஹெல்த்துக்கும் எங்களுக்கு நல்லம் தான். என்ன யோகாசனம் செய்யலாம். யோகாசனம் செய்கிறதால நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் அண்ட் பாடி வெயிட் ரிடக்ஷன் கூட இருக்கும். நாங்கள் உடம்பு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகி கொண்டு போய்க்கே லேஸாக இருக்கும். அப்படியானது இருக்குது. மற்றது உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் சிலது உங்களோட சமய வழிபாடுகளில் ஈடுபடைகளையும் ஒரு அமைதி வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்ட்ரெஸ் அண்டு அதை போய் இன்னொரு ஆள்கிட்ட காட்டிக்கல அதுவுமே இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நான் போய் விட்டு அம்மாவோட கத்தினா அது நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாவில் கொட்டுறது பார்த்தாமல் அப்புறம் அவள் பேசிட்டமே என்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து எங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஓய்வு இந்த நான் ட்ரீட்மெண்ட் வைஸாக செய்கிறேன்னா ஹெட் மசாஜ், மற்றபடி அந்த என்ன சொல்கிறது உங்களை நீங்களே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்கிறது தான் நல்ல. எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகலாம். நீங்கள் நல்ல இதில் என்ன எங்கேயாவது ஒரு இருக்கிற சூழல்லேருந்து கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு சூழலுக்கு போனீங்கன்னு சொல்லிக்கல ஒரு மைண்ட் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். மற்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று செய்யக்கல சில நேரம் ஒரு மாற்றம் வந்து வரக்கூடும். அப்படி இருக்கிறதே தவிர மற்றபடி டிப்ரெஷன் போய்க்கலாம். அது ட்ரீட்மெண்ட் வைஸாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கட்டாயம் ட்ரீட்மெண்ட் அது செய்யணும். அதில் இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட் எடுக்கல சிரோதாரம்னு சொல்லுவோம். அது வந்து கேரளா ட்ரீட்மெண்ட். அது சிரோதாரம் செய்கிற மாதிரி இருக்கும். கூட பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது எங்கள்கிட்ட. ஹெட் மசாஜ் வந்து நிறைய பாயிண்ட் ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாம் செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நாங்கள் மேற்கொள்ளலாம். ஓகே சரி. இப்போ உங்களை ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்கணும், இப்போ தூர இடங்கள் சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வாங்கினோம்னு சொல்லி சொன்னால் உங்களை எப்படி கண்டாக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள். இந்த ஃபோன் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுப்பேன். அந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாலே வாட்ஸ்அப்பில் போட்டாலே நான் வந்து பார்ப்பேன். ஆனால் என்னென்னு சொன்னால் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். நிறைய பேர் வந்து நிறைய வேலை இருக்கும். இப்போ கூடுதலாக மேனேஜ் பண்ணுற கிளினிக்கும் செய்து நான் ப்ராடக்ட்ஸ் ஐட்டம் பார்க்குறதால கொஞ்சம் இது. பட் ஒரு 2 நாளைக்குள்ளே நான் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணி செய்வேன் ஷியூராக. மற்றது பேமெண்ட் வந்து ஆன்லைன் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்குறது தான். இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே நன்றி. உலகு வந்து எங்களுக்கு உங்களுக்கு தொழிலை தாண்டியும் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு போகணுன்றதுக்காண்டி சொன்னதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். நான் உங்களோட தொழில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸாக டெவலப் ஆகி நல்லா வரணும்ன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.